நான் டாக்டர் ஷாஸ்தூர் சீனியர் கம்யூனிட்டி ஹெல்த் ஹாஸ்பிட்டல் பண்ணுறேன். இந்த மென்டல் வெல்பீயிங், அதாவது மானசீக ரீதியான மனநலம் சம்பந்தமாக ஒரு சில இந்த இதற்கு அழிவு பிறகு வெள்ளத்திற்கு அல்லது மண்பறிவு பிறகு சில விடயங்களை அதுல இந்த மானசீக நலன்ன்றது நாங்கள் பொதுவாக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனால சொல்ற மாதிரி அதுவும் மற்ற பிசிக்கல் ஹெல்த்தை போல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இதுல மானசீக பாதிப்பு வரும்போது எந்தவிதமான பாதிப்பு வரலாம். உதாரணமாக ஒருத்தருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல சில மாற்றங்கள் வரலாம், அல்லது அவருக்கு சில இந்த டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம், டே டு டே லைஃப்ல சில விடயங்களை செய்ய முடியாமல் போகலாம். இப்படியான சில விடயங்களை நான் சொல்றோம் இந்த மானசீக ரீதியான பாதிப்பு. இதை நாம பல விதமாக பாதிக்கலாம். உதாரணமாக மென்டல் ஸ்ட்ரெஸ் சொல்லலாம், அல்லது இந்த காலத்தில் வெள்ளாட்டத்துக்கு பிறகு நேரங்கள்ல மரணங்கள் மரண வரக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம், அல்லது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அந்த மாதிரியான விடயங்களா இருக்கலாம், அல்லது பர்ன் அவுட் என்ற ஒரு விடயங்களா இருக்கலாம். இந்த மானசீக பாதிப்பு யாருக்கு கூட வரும்போது பல விதமான ஆட்களுக்கு கூடவா இருக்கலாம். ஆனா நாங்கள் முக்கியமாக யார் யாருக்கு மிகவும் கூடவாக இருக்கலாம் சொன்னால், முதலாவது அந்த இதற்கு நேரடியாகவே பாதிக்கப்பட்டவருக்கு கூடவா இருக்கலாம். அதே போல பின்னர் உள்ளவருக்கு கூடவா இருக்கலாம், சிறுவர்கள். அதே போல வயது வந்தவர்களுக்கு கூடவாக இருக்கலாம். அதே போல இன்னும் ஒரு வகையினர்கள் நாங்கள் பொதுவாக சொல்லுவோம், நேரடியாக போயிட்டு உதவி செய்பவர்களுக்கு கூடவாக இருக்கலாம். அதே போல ஏற்கனவே மானசீக ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இது கூடவா இருக்கலாம். இது இந்த மானசீக பாதிப்புன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புல வரலாம். இதனை எவ்வாறு நாங்கள் அட்ரஸ் பண்றது, எப்படி நாங்கள் தீர்க்கலாம் என்றால் 3 முக்கியமான விஷயம். முதலாவது இதை உடனே கண்டுபிடிக்கிறார் நாங்கள் சொல்லுவோம் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவோம். இரண்டாவது நாங்கள் சொல்லுவோம் இதற்கு நாங்கள் இப்படி வராமல் தடுக்கிறது, அதாவது ப்ரிவென்டிவ் மெத்தட் என்னன்னு சொல்லுவோம். மூணாவது இதுக்கு எப்படி நாங்கள் சிகிச்சை அளிக்கிறேன்னு சொல்லுவோம். ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் என்று வரும்போது நாங்கள் இதை போல நோய்கள் வரும், இதை போல ஏதாவது மானசீக ரீதியாக பாதிப்புகள் மாதிரி இருந்தால் நாங்கள் ரெட் ஃபிளாக்னு சொல்லி உடனே நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டி வரும். அது தனக்கும் வரலாம், இதற்கும் வரலாம், எங்களோட இருக்கிறவங்களுக்கும் வரலாம். அதை உடனே கண்டுபிடிக்கிறது மிகவும் முக்கியம், ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் என்றது. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் தான் என்னன்னு சொன்னா, நாங்கள் இதுக்கு எப்படி பிரிவேட்டிவாக வராமல் தடுப்பு இருக்கிற விஷயங்கள் இருக்குமல்ல. இதை போல இந்த நாங்கள் சொல்ற மாதிரி சிங்கர் வரும்போது எங்களுக்கு தெரியும் இந்த ஹாட்லைன் ஒன்று இருக்கு, 1926 1926 இதை போல இடங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு இது சம்பந்தமாக படிக்கலாம். அதே போல தனது உறவினர்களோட கதைக்கலாம். இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் கதைப்பதின் மூடாக அந்த மாதிரியான மானசீக ரீதியான பாதிப்புகளை குறைக்கலாம். இறுதியாக நாங்கள் இதுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கலாம். உண்மையே இதை நாங்கள் இப்படியான ஏதாவது பாதிப்பு வரும்போது நாங்கள் வைத்தியசாலைக்கு போறது, அதாவது மருந்து போறது ஒரு மெத்தட். அது அல்லாமல் இதை நாங்கள் நெகட்டிவ் சோர்ஸில் இருந்து, அதாவது நாங்கள் ஒரு இந்த மாதிரி இதற்கு பக்க விளைவுகளை மாற்றம் கிடைக்காம பாசிட்டிவ்லி கிடைக்கலாம். அதே போல நம்ம பாசிட்டிவ் சோர்ஸ் எங்களை குழந்தைகளை கொடுக்கலாம். இதே போல இந்த காலத்தில் எங்களுக்கு சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், வயதானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நாங்கள் மீடியா என்ற ரீதியாக இந்த பாசிட்டிவான சில விஷயங்களை கொடுப்பதன் மூலமாக இந்த பாதிப்புகளை நாங்கள் வராமல் தடுக்கலாம். அதே போல உங்களுக்கு ஏதாவது மானசீக ரீதியான பாதிப்பு இருந்தால் வைத்தியசாலைகளில் இதற்கான முழுமையான தேவை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு முடிகிறேன். வணக்கம். அதாவது சிறுவர்கள், அதே போல மாணவர்கள், அதே போல வயதானவர்கள், அதே போல இப்போது ஏதோ எக்ஸாம் செய்ய போறவர்கள்,
இவர்களுக்கும் இந்த பாதிப்பு கூடவ வரலாம். ஆனால் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாடசாலை மாணவர்கள் சில நேரம் அவங்களுக்கு பாடசாலை போக ஒரு மன பிரச்சனையோடு இருக்கலாம், யூனிஃபார்ம் இல்லைன்னு சொல்லி அல்லது புத்தகம் இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரியான சில கவலைகள் இருக்கலாம். இதே பாடசாலை ஆசிரியர்கள் அதே போல பிரின்சிபல் அவங்க கன்சிடர் பண்ண வேண்டி வரும். நாங்கள் பாடசாலை எந்த உடையிலும் வரலாம். அதே போல பாடசாலைக்கு வரும்போது எந்த புத்தகமும் தேவையில்லை. வந்து நமக்கான அந்த இடத்துக்கு வந்து பாடசாலைக்கு வந்து பாடசாலை மாணவர்களோடு அவங்க சேர்ந்து விளையாட்டு நேரம் கூட இந்த பிரச்சனை மன அழுத்தங்கள் குறையும். எனவே பாடசாலை மாணவர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் அதிபர்கள் இது சம்பந்தமாக எங்களுக்கு அதே போல 20 வயதானவர்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் அவங்களோட மன அழுத்தத்தை எப்படி வெளியே கொண்டு போறன்ற ஒரு பிரச்சனையோடு இருக்கு. அதனால அந்த மன அழுத்தத்தை எப்படியானது என்றதை நாங்கள் சரியாக இனம் கண்டு அதற்கான நன்றி. Sokong agensi sokong agensi dari negara besar adalah siapa sama mereka masih tahu kebijakan dan orang pasal විශේෂම උත්තරයක් ලැබුණා මේ පාසල් ආරම්භ කිරීම සම්බන්ධව සහ ඒ විභාගයේ ඉතිරි ප්‍රමාණය බව මම තාමත් नास्ते बराबर होना मेरी बात है तो शुरू नामस्म observer क्रमेट अध्यक्ष ने जनता और लेकिन नामक पहले संगीत करने के लिए प्रमाण इस समझना लागत संधि की अपनी भावनात्मक मानसिक सौख्य विभाग और बराबर होना विशेष वैधि किया वायस करता है कि मानसिक सौख्य विभाग पर संगीत का बराबर होना इससे ना